Hi friends, welcome to SudhaSri kitchen. நெய் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. இப்போ 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாலை நான் காய்ச்சிட்டு நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா இப்போ இந்த மாதிரி நல்ல கெட்டியான பாலாடை நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி பாலாடைகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சு நம்ம ஈஸியாக எப்படி வெண்ணெய் செய்யறதுனா இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோங்க. இப்போது இந்த 1 லிட்டர் பாலில் நமக்கு இந்த மாதிரி 2 கரண்டிக்கு நமக்கு பாலாடை நல்ல கெட்டியான இந்த மாதிரி பதத்தில் கிடச்சிருக்கு. பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி பாலாடைகளை சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது கூட தயிர் 1 ஸ்பூன் சேர்த்து உர ஊற்றி வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பாலாடை நல்லா தயிராக மாறும். இப்படி தயிராக மாறின பிறகு இதை நாம் எப்படி நெய் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வெறுமே பாலாடையை மட்டும் எடுத்து வச்சோம்னா நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உர ஊற்றி வச்சா தான் அது தயிராக மாறும். தயிராக மாறினா தான் அதை நம்ம வெண்ணெயாக்க முடியும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. டெய்லியுமே நம்ம கிடைக்கும்போது இந்த மாதிரி பாலாடைகள் எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம சும்மா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு நான் இந்த மாதிரி கெட்டி தயிர் நான் எடுத்து வச்சிட்டேன். ஒரு டைம் நம்ம உரம் ஊற்றினா போதும். அடுத்தடுத்து நமக்கு அதே அப்படியே அடுத்தடுத்த லேயர் அப்படியே நமக்கு தயிராக மாறிடும். இப்போ இதெல்லாத்தையும் மிக்சியில் மாற்றி வச்சு பாருங்கள். இப்போ எல்லா கெட்டி தயிரையும் நான் மிக்சியில் மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சோம்னா இப்படி க்ரீமி ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இந்த க்ரீமி ஃபார்மில் கிடைச்சோடனே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கிற வாட்ரு, நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்தா இந்த தண்ணியை வச்சு மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி நமக்கு அழகாக நமக்கு வெண்ணெய் கிடச்சிரும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா, நமக்கு மிக்ஸி ஜாரில் ஒட்டாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இன்னும் ஐஸ் வாட்டர் நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இன்னும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் நமக்கு கெட்டியான பதம் கிடச்சிரும். இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வெண்ணெய் பார்த்திங்களா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே நான் பசும்பாலில் தான் நான் எடுத்து வச்சு செஞ்சேன். மறுபடியும் இந்த தண்ணியில் ஐஸ் க்யூப் நாலு சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து எடுத்து வச்சுட்டு இப்போது நமக்கு பாலாடையிலேயே செஞ்சுருக்கிறதுனால நிறைய வெண்ணெய் கிடைக்கும் நமக்கு. முதல்ல நம்ம பாலை உர ஊற்றி செய்யும்போது அதை சிலிப்பி எடுத்து செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது வெண்ணெய் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிடைச்ச வெண்ணெயெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி 4 உருண்டை கிடச்சிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிடச்சாச்சு. இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சலாம். இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டதால் நல்லா கெட்டியாக இருக்கும், மெல்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு ரன் பண்ணும்போது மெல்ட் ஆகிடும். இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டதுனால நல்லா கெட்டியாயிடுச்சு. அடுத்தது ஒரு வாணலி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 வெண்ணெய் உருண்டைகளையும் நம்ம இந்த வாணலியில் சேர்த்துக்கலாம். வாணலியில் சேர்த்தோன்னே இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கரண்டியெல்லாம் வச்சு எதுவும் நம்ம கலந்து விட தேவையில்லை. இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம உர ஊற்றி செஞ்சு இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கரைஞ்சி வந்தோடனே நம்ம மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்படியே கலந்து விடலாம். இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நம்மளுடைய வெண்ணெய் நல்லா இந்த மாதிரி உருகி நல்லா திரண்டு வரும். நமக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வர்றதே தெரியும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அந்தளவுக்கு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு பச்சை வாசனை போக இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நெய் நல்லா மணலாக சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர தெரியுது. இப்போ இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சனால ஒரு சிட்டிக்கு போட்டேன். நம்ம ப்ராசஸ் அதிகமாக செய்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு போட்டு செய்யும்போது நெய்யானது கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி நமக்கு அந்த ஓரத்தில் நெய் பிரிஞ்சு வர தெரியும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் இதை கலந்து விடணும். இப்போ பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் நமக்கு நெய் மட்டுமே நல்லா தெரியுது. இந்த மாதிரி நல்லா வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறணும். அடுத்தது இப்போ கொஞ்சம் கலர் மாறுற பிறகு முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நம்ம நெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்தோடனே வீடே கமன்னு மணக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்களே கேட்டுருவாங்க, உங்கள் வீட்டில் நெய் காய்ச்சிறீங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது நெய்யோட வாசனையும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை போட்டோடனே இந்த முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு நல்லா படப்படனே பொரிஞ்சே வரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யலாம். இப்படி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை பக்கத்துலேயே வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கலர் கொஞ்சம் நமக்கு மாறி இருக்கு பார்த்தீங்களா. இந்த கலர் வந்தபோது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஹீட்லேயே நமக்கு கலர் மாறும். இப்போ சூடாறின பிறகு பார்த்தீங்களா நம்ம அப்பயே ஆஃப் பண்ணோம், இந்த கலர் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே இந்த ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா நெய்யும் நம்ம அழகாக இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு ஒரு வாரம் எடுத்த வெண்ணெயில இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த முருங்கை இலையில தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா இப்படி நொறுங்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். அதை நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு வாரம் கிடச்ச இந்த பாலாடையை வச்சு நம்ம இந்த பாட்டில் அரைவாசி நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக நெய் அப்படியே மணல் மணலாக இருக்குது. நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமான நம்மளுடைய நெய் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாசனையாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அட்டகாசமான நம்மளுடைய நெய் ரெடி.